விஜயின் கத்தி படத்திற்கு தமிழ் அமைப்புகளிடம் ஆதரவு கோரும் AR முருகதாஸ். துப்பாக்கி படத்தில் மாபெரும் வெற்றிக்கு பிறகு மீண்டும் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கத்தி. விஜய் ஜோடியாக சமந்தா நடிக்கிறார், அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தின் ஷூட்டிங் கடைசி கட்டத்தை எட்டியுள்ளது. கத்தி படத்தை லைலா மொபைல்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த சுபாஷ்கரன் என்பவர் தயாரிக்கிறார். இவர் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உறவினர் என்று கூறப்படுகிறது. இதனால் கத்தி படத்திற்கு சிக்கல் உருவாகியுள்ளது. இலங்கையின் அப்பாவி தமிழர்களை கொன்று புதைத்த ராஜபக்சேவின் ஆதரவாளரின் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் கத்தி படத்தை தமிழகத்தில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று சில தமிழ் அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. இது தொடர்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் முற்போக்கு மாணவர் முன்னணி, தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு ஆகிய இயக்கங்களை சேர்ந்த சுமார் 50 பேர் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைக்கு நேரில் சென்று அதன் நிர்வாகிகளை சந்தித்து கத்தி படத்தை வெளியிடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து மனு கொடுத்தனர். இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கத்தி படத்துக்கு எதிர்ப்பு வலுவுற்று வருவதை உணர்ந்த AR முருகதாஸ் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அமைப்பு தலைவர்களை சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியாகவும் கத்தி படத்திற்கு ஆதரவு கோரும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறார். இதை உறுதிப்படுத்தும் விதமாக நெடுமாறன், திருமலவாளன், சீமான் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். மேலும் அவர்களை சந்தித்ததை தனது ட்விட்டரில் கூறியுள்ளார். நானும் தயாரிப்பாளர் கருணாவும் நெடுமாறன் ஆகிய திருமா அண்ணா, சீமான் அண்ணா ஆகியோரை சந்தித்தோம். கத்தி படம் தொடர்பாக அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. விரைவில் வைகோவையும் சந்திக்க இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே கத்தி படம் தொடர்பாக முருகதாஸ் தனது விளக்கத்தை கொடுத்துள்ளார் என்றும் இது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் என கூறியுள்ளனர். For more videos, subscribe our Trends channel.